ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் காது குத்து பசங்களுக்கு திடீர்னு பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருந்தோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் சொல்லப்போனால். அண்ணன் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வர்ற டைம்லேயே காது குத்து வச்சிடலாம் அப்படின்னு வீட்டில் எல்லோரும், அம்மா வீட்டு சைடு எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் காது குத்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த விலாகில் நம்ம காது குத்துக்காக என்னென்ன ப்ரீ பிளான் எல்லாம் பண்ணோம், நம்ம ஊருக்கு போனது, மாமா பார்க்க வச்சது, பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்தது, ஸோ அது எல்லாம் தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். பத்திரிக்கை எழுதியிருக்கேன், பார்க்குறியாகி? பார்த்தா வேஸ்ட்டு படி. இங்கே வா, இப்படி காமிதா, அப்போ தான் தெரியும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக பண்ணுவோமே. ஓகே. இனியதோர் காதணி விழா. அன்புடையீர், காலந்தோறும் கடைபிடித்து வரும் சம்பிரதாய முறைப்படி எங்களின் அரும்பு மலர்களுக்கு காதணி விழா அரங்கேற்ற கனிவோடு அழைக்கிறோம். இந்த நீ தான் வரணும், இந்த நீல். மங்கள வாத்தியங்கள் முரசொலிக்க மகிழ்வோடு மாமன்மார்கள் சீர் சுமக்க. இங்கே சீர் சுமக்கன்னு நான் எழுதுவேன், இது தப்பு. கொஞ்சம் கிளிகளென குழந்தை செல்வங்கள் காத்திருக்க, கோடான கோடி தெய்வங்களும் ஆசீர்வதிக்க, சொந்த பந்தங்கள் சூழ்ந்திருக்க, சொக்க தங்கங்கள் காத்திருக்கன்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே கூட ஒரு வேர்டு யூஸ் மாற்றணும். இங்கேயும் காத்திருக்க, இங்கேயும் காத்திருக்கன்னு போட்டிருக்கேன். அழகு மழலைகளுக்கு அணிகலன் சூடி அழகு பார்க்கும் பொன்னாலானன்னு போட்டு ரெகுலராக நம்ம எப்போது பத்திரிக்கைக்கு எப்படி அடிப்போமோ அதே மாதிரி அடிக்கிறக்கு. இங்கே டுகெதருக்கு என்ன வரும் தமிழ்ல? ஒன்று கூடுது. இதுக்கு மீனிங் இதுதானே, காத்திருக்கிற பதில். சொக்க தங்கங்கள்னா கோல்டு வெயிட்டிங்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ சாரி. கொஞ்சம் கிளிகளென குழந்தை செல்வங்கள், கொஞ்சம் கிளிகளென குழந்தை செல்வங்கள் சூழ்ந்திருக்கன்னு போடுவோம். டுகெதர் எங்காச்சும் போடலாம் தானே. கொஞ்சம் கிளிகளென குழந்தை செல்வங்கள் சூழ்ந்திருக்க. ஓகே. நீ ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல. கோடான கோடி தெய்வங்களும் ஆசீர்வதிக்க, சொந்த பந்தங்கள், ஐயோ இங்கேயே சூழ்ந்திருக்க போட்டிருக்கனே, சொந்த பந்தங்கள் சூழ்ந்திருக்க டுகெதர் சொன்னில, அது வந்துருச்சுந்தா. சொந்த பந்தங்கள் சூழ்ந்திருக்க. அப்ப இங்க கொஞ்சம் கிளிகளென குழந்தை செல்வங்கள் சூழ்ந்திருக்கன்னு போட்டேன், இதுவும் தப்பு. கேம் ஆடுறதுக்கு ஆட்டம் ஆட. கொஞ்சம் கிளிகளென குழந்தை செல்வங்கள் அன்போடு அரவணைக்கும் அம்மா அப்பா, தலைமுறையை தாங்கி பிடிக்கும் தாத்தா பாட்டிகள், பேரன்பு காட்டும் பெரியப்பா பெரியம்மாமார்கள், சிந்திக்க வைக்கும் சித்தப்பா சித்திகள், மனதார வாழ்த்தும் மாமா அத்தைகள், கொஞ்சம் அன்போடு அரவணைக்கும் அக்கானன்கள் போட வேண்டாம். ஸோ இதுக்கு பதிலாக சகோதர சகோதரிகள்னு எழுதிட்டோம்னா காமனாக முடிஞ்சிடும். அப்போ சாலந்தா முடிக்கணுமா? 2 பேப்பர்லாம் பாரு, 1000 அடிக்கல் திருத்தல் எக்ஸாமுக்கு கூட அப்படி எழுதலை. 3 பேப்பர் வேஸ்ட். சரி, இதை மட்டும் சொல்கிறேன். அந்த பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா சித்தி அதுக்கெல்லாம் வரும்ல, அதுக்கு என்ன சொல்லும் கூறும். அன்போடு அரவணைக்கும் அம்மா அப்பா, தலைமுறையை தாங்கி பிடிக்கும் தாத்தா பாட்டிகள், பேரன்பு காட்டும் பெரியப்பா பெரியம்மாமார்கள் பெரியம்மாக்கள், சிந்திக்க வைக்கும் சித்தப்பா சித்திகள், மனதார வாழ்த்தும் மாமா அத்தைகள், சகலத்திலும் சேர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகள், மற்றும் பந்தங்களை பாதுகாக்கும் பங்காளிகள், ஒற்றுமையாய் ஒன்று கூடும் ஊரார்கள். எப்படி இருக்கு? கவுண்டர் கொடுக்கட்டா? ஐயோ ஆத்தா, என்ன சும்மா எடுத்தா தாயே, ஏதாவது சொல்லிவிட்டு வம்பிழுத்துட்டு போயிட்டாங்க. இல்ல, ரைமிங்கோட சொன்னல பா பா. ஓகே. A few moments later. இனியதோர் காதணி விழா. அன்புடையீர், காலந்தோறும் கடைபிடித்து வரும் சம்பிரதாய முறைப்படி எங்களின் அரும்பு மலர்களுக்கு காதணி விழா அரங்கேற்ற அன்போடு அழைக்கின்றோம். மங்கள வாத்தியங்கள் முரசொலிக்க மகிழ்வோடு மாமன்மார்கள் சீர் சுமக்க, கொஞ்சம் கிளிகள் என குழந்தைகள் கூடி நிற்க, கோடான கோடி தெய்வங்களும் ஆசீர்வதிக்க, சொந்த பந்தங்கள் சூழ்ந்திருக்க, சொக்க தங்கங்கள் காத்திருக்க, அழகு மழலைகளுக்கு அணிகலன்கள் சூடி அழகு பார்க்க அன்போடு அழைக்கின்றோம், அனைவரும் வாரி. இது கவிதையாவே போட்டு விட்டுடலாம். வாரி.
ஸோ இப்படி தான் பத்திரிக்கை எழுதும்போது வந்து கவிதை வந்து திடீர்னு பத்திரிக்கையில் எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி முன்னாடி ஒரு கவிதை போடுவோம்னு பிளான் பண்ணி அந்த மாதிரி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பத்திரிக்கை வந்து நம்ம அடிக்க கொடுத்துருந்தோம். ஸோ அதை வாங்குறதுக்காக இப்போ போகலாம் அப்படின்னு நான், அண்ணி, சம்ருத்தப்பா எல்லாருமே வந்து கிளம்பி போனோம். சரியான மழை. நாங்கள் ஊருக்கு கிளம்பும் போதும் மழை, ஊர்லேருந்து வரும்போதும் மழை, மழையோட மழையாக தான் ஷாப்பிங்கு எல்லாமே பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மழையிலே போயிட்டு பத்திரிக்கையெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு 400 பத்திரிக்கை வந்து நாங்கள் அடிக்கிறதுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ சாம்பிள் வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு, அடித்தல் திருத்தல். அதுவும் பெங்களூரில் அப்படின்றனால தமிழ் அப்படிங்கும்போது கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ பத்திரிக்கை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எடுத்து படித்து பார்க்கலாம் அப்படின்னு எடுத்தாச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் அடிச்சிருந்தோம். ஃப்ரண்ட் பேஜில் வந்து கவிதை, அப்புறமா வந்து சென்ட்ரு பேஜில் வந்து அந்த மேட்டர் என்ன, எங்கே நடக்குது என்ன அப்படிங்கிறது. அண்ட் லாஸ்ட்டு பேஜில் வந்து தாய்மாமன்கள் பேர் மட்டும்தான் நான் போட்டிருந்தேன். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் நாங்கள் அடிக்கலை. அண்ட் ஃபைனலாக வந்து அந்த அம்மா அப்பா தாத்தா பாட்டி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி இதெல்லாம் வரல. ஸோ அது எல்லாமே வந்து லாஸ்ட் பேஜ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம எழுதியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன, பத்திரிக்கை அடித்தாச்சு. அந்த ஃபோல்டு பண்ணி அந்த கவருக்குள்ளே பேக் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த வேலையெல்லாம் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தது யாருன்னா சம்ருத்தப்பா, சம்ருத், சம்யு, அப்புறமா சஹனா, இவங்க எல்லாருமே சேர்ந்து. சஹனா அப்புறமா எங்கள் நாத்தனார் ஃபேமிலியும் வந்து அங்கே தான் இருந்தாங்க, இங்கே தான் இருந்தாங்க பெங்களூரில். ஸோ நாத்தனார் பசங்க எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையாக மோஸ்ட்லி எல்லாமே அந்த 400 இன்விடேஷனும் குட்டீஸுங்களே வச்சு சேர்த்தே நாங்கள் எல்லாமே மடித்து எல்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து இங்கே கொஞ்சம் இன்விடேஷன் கொடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு 50 இன்விடேஷனுக்கு இங்கே எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு இங்கே மாமா வீட்டுக்கு தான் நம்ம மெயினாக வந்து பாக்கு ஃபஸ்ட்டு வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிளேட்டில் வந்து தேங்காய், பழங்கள், பத்திரிக்கை, வெத்தலை பாக்கு, காசு எல்லாமே வச்சு அதை ஒரு ஃபோட்டோவாக எடுத்து அதை வீடியோ கால்லையும் சரி இல்லை ஃபோட்டோவும் சரி வாட்ஸ்அப்லலாம் அனுப்பி எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே வந்து வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விட்டோம். ஏன்னா மாமா வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வைக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் முறைப்படி வந்து மாமா பார்க்க வைக்க போனது. என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? அதுக்கு பாக்கு வச்சா பார்த்தா ஃப்ரூட். இதுக்கு பேர் மாமா பாக்கு இல்லை, இப்படிதான் வைக்கணும். நம்மளுடைய சம்பிரதாயம் பூதான் வணங்கிட்டு. பத்திரிக்கை எதுக்கு வைக்கிறது? இப்படியா மேலே வைக்கணுமோ, காசு வைக்கணுமோ? நீ அண்ணன் பேர் போட்டுக்கணும் ஸ்டார்டிங்கு. அதுக்கு அங்கே பட்டன் தான் வைக்கணும். இப்போ அந்த 100 ரூபாய்க்கு சண்டை வருமே. ஆளுக்கு 50 ரூபா 50 காசு 50 ரூபா 50 காசு பிடிச்சி எடுத்துக்கட்டும். 2 பேருக்கு போட்டி வரும், யார் அந்த காசை ஃபர்ஸ்ட் எடுக்கிறது. ஓகே. மாமா, தாய் மாமா, இந்திரிப்பா, சித்தி வாங்க சித்தி. எப்படிக்கும் அண்ணே பாக்கு வைக்க வந்துருக்கோம். நீங்க அப்படியே வாங்கிக்க, நீங்க வாங்கிக்க, வாங்கிக்க பாக்கு வந்துருங்க. மாமா மாடுகள்லாம் முதல் நாளே வந்து காது குத்த நல்லா சிறப்பா நடத்திக்கோங்க. ஆமா அருண் உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம்ப்பா. நீ இப்படி வேலைக்கு போயிட்ட, சாரி. சித்தப்பாவே மிஸ் பண்றோம். என்ன சித்தப்பாவே வரல. ராஜேஷ் பெரியவங்க எல்லாரும் கடைசி ராஜேஷுக்கு தான் வந்து முதல் பத்திரிக்கை வைக்கிறோம் கையில. ராஜேஷ் கையில வளர்ச்சி தெரியலண்ணா. நீ போட்டோல வளர்ச்சி தெரியலண்ணா.
பேரம்பேத்தி காது குத்துக்கு நல்லபடியா முன்னாடியே முத நாளே வந்து நின்று காது குத்த சிறப்பா நடத்தி கொடுத்துருக்கணும். ஆமா ஸோ அதுக்கப்புறம் பெங்களூரில் கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் ஒரு 2 நாள் தான், அதுக்குள்ளே எல்லாருக்கும் இன்விடேஷன்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். அத்தை மாமா ஆல்ரெடி ஊரில் தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் மட்டும் இப்போ போயிட்டுருக்கோம். மற்றவங்க எல்லோரும் அப்புறமா லேட்டாக வருவாங்க. ஏன்னா இப்போ போனால் தான் நிறைய பேருக்கு மாமா பார்க்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து நான் இங்கேருந்து ஃபோன்லேயே தான் வந்து எல்லாருக்கிட்டையுமே காண்டாக்ட் வச்சுருந்தேன். ஸோ வீடியோகிராஃபர்லேருந்து சாப்பாடு சமைக்கிறவங்கலேருந்து எல்லா இதுக்குமே வந்து ஃபோன்லேயே தான் காண்டாக்ட் வச்சுருந்தோம். சரி, இனிமேல் போய் தான் அவங்க எல்லாருமே நேரடியாக வர வச்சு நம்ம பேசணும். இது வந்து எங்கள் ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல். இங்கே தான் வந்து என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தாங்களாம். ஸோ அதை வந்து பசங்கக்கிட்ட காமிச்சிட்டே வந்துட்டு இருந்தேன், இந்த ஸ்கூலில் தான் அப்பா படித்தாங்க அப்படின்னு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து எங்கள் அம்மனுக்கு போய் பத்திரிக்கை வைக்கலான்னு எடுத்துகிட்டு போயிருந்தோம். இங்கே பெங்களூரில் பத்திரிக்கை எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு முன்னாடியே வீட்டில் இருந்த ஃபோட்டோவில் அம்மன் முன்னாடி இந்த பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வந்து ஊருக்கு போயிட்டு டைரெக்டாக நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் போய் பத்திரிக்கை வைக்கணும்ல, அதானே நம்மளுடைய முறை. ஸோ அதனால் எல்லா பத்திரிக்கையும் எடுத்துகிட்டு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்காக போயிருந்தோம். ஸோ எங்கெங்கே எங்கள் குலதெய்வங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து அம்மா வீட்டுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கிறதுக்கே ஆரம்பித்தோம். Approximately 10 hours later. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து சமையல்காரக்கா வந்திருந்தாங்க. ஸோ எல்லாம் வந்து நம்ம லிஸ்ட் போடணும் அப்படின்னு வர சொல்லியிருந்தோம். எல்லாமே ஃபோன்லேயே பேசினனால இப்போ டைரெக்டாக பார்த்து பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த அக்கா தான் வந்து மெயின் இன்சார்ஜு. ஸோ இவங்க கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க குக் பண்ணுறதுக்கும் சர்வ் பண்ணுறதுக்குமே. சூப்பராக சமைச்சிருந்தாங்க. ஸோ வந்திருந்த எல்லாருமே வந்து சாப்பாடு சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் வந்து இன்விடேஷன் கொடுக்கும்போதெல்லாம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கேட்டது யார்கிட்ட சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, நல்லா கேட்டு கொடுத்தீங்களா, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ஒரு வித பயம் இருந்துகிட்டே இருந்தது, ஐயோ எப்படி இருக்குமோ என்னவோ ஏதோ அப்படின்னு. ஆனால் சூப்பராக சமைச்சிருந்தாங்க. நான் எப்படி சொல்கிறேன்னா, வந்திருந்தவங்க நிறைய பேர் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. ஓ அப்போனா சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது நம்ம இருந்த அந்த ஹரிபரியில் சாப்பாடு எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு கரெக்டாகவே என்னாலாம் சொல்லவே முடியலை, சாப்பிடவும் முடியலை. அந்தளவுக்கு ஒரு நர்வஸ் இருந்துகிட்டே இருந்தது அன்னைக்கு ஃபுல்லாக. அடுத்தவங்க சொல்லி கேள்விப்படும் போது தான் வந்து ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு மாமா பார்க்க வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அம்மா வீட்டுக்கு ஃபஸ்ட்டு மாமா பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரியம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா வீடெல்லாம் இருந்தது. ஸோ அங்கே எல்லாருக்கும் போயிட்டு இன்விடேஷன் வைக்கிறதுக்கு போயிருந்தோம். ஒரே நாளில் எல்லாருக்குமே இங்கே வச்சிடலாம் அப்படின்னு. சம்ருத் சம்மியோட லக்கி நேரம் என்னென்னா, எல்லா மாமங்களுமே வந்து ஊர்லேருந்து அந்த டைமில் வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் சித்தப்பாவுக்கு ஒரு மேரேஜ் இருந்தது. ஸோ அதனால் எல்லாருமே வந்திருந்தாங்க. அதை காதுகுத்துக்கு நம்ம இன்விடேஷனில் போட்டிருந்த எல்லா மாமனையுமே வச்சு அழைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து காரைக்குடியில் கணேஷ் டெக்ஸ்டைல்ஸ் அங்கே தான் வந்து நாங்கள் ஃபுல் ஷாப்பிங்குமே பண்ணோம். பாதி ட்ரெஸ் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போனோம் பெங்களூர்லேருந்து. இந்த மாமா ஒய்ஃபுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கான சாரீஸ்லாம் வந்து பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு போனோம். பெரியவங்களுக்கு கொடுக்குற அந்த நூல் புடவை அப்புறம் மாமன் அழைக்கிறதுக்கு வந்து வேட்டி துண்டு இது எல்லாமே வந்து காரைக்குடியில் தான் வாங்கினோம். கணேஷ் டெக்ஸ்டைல்ஸில் தான் வாங்கினோம். அங்கே பல்காக வாங்கினோம் அப்படின்றனால கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு மாமா பார்க்க வைக்கிறதுக்காக மறுநாள் வந்து கிளம்புனோம். இது வந்து எழுவங்கோட்டை. அங்கே வந்து தேர் திருவிழாக்கு ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கோட்டூருக்கு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு மாமா பார்க்க வைக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பெரியம்மா, அம்மாவோட முதல் அக்கா. ஸோ நாங்கள் காது குத்து வைக்கிறதுக்கு மெயின் ரீசனே இவங்க தான். இவங்க கொடுத்த டார்ச்சரில் தான் வந்து நாங்கள் காது குத்தே வச்சோன்னு சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. எங்கள் பெரியம்மா தான் காது குத்து வைங்கன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இழுப்பக்குடியில் எங்கள் 2வது பெரியம்மா வீட்டுக்கு மாமா பார்க்க வைக்கிறதுக்காக போயிருந்தோம். அண்ணன் தம்பி எல்லாருமே வந்து சென்னையில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து லேட்டாக தான் வருவாங்க காது குத்துற டைமில். அதனால பெரியம்மா வீட்டுக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஆயா வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் தாத்தா இவங்க அம்மாவோட
அப்பா. ஸோ அவங்கக்கிட்டையும் பத்திரிக்கை வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு எங்கள் ஆயா கிட்ட வந்து திருநெல்லாம் பூசிட்டு வந்தோம். எங்கள் ஆயா வீட்டில் தான் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு நின்னோம். சரியான மழை, ஒரு 3 மணி நேரமாவது பெஞ்சிருக்கும் மழை. விடவே இல்லை, கண்டினியூவாக நான்ஸ்டாப்பாக பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ மழை விட்டதுக்கு அப்புறமா ஆயா கிட்ட தானே ஒரு குடை வாங்கிக்கிட்டு ஸோ ஆயா ஊரில் எல்லாருக்கும் இன்விடேஷன் வைக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போனோம். ஆனாலுமே மழை தூரிட்டே இருந்தது. அங்கே வச்சுட்டு வரும்போது நைட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகும்போது ஒரு 8-9 மணி இருக்கும். 3 days later. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் விட்டு அண்ணி வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அண்ணி ஊர்லேருந்து வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு பசங்களோட அத்தை இல்லையா, அதனால அவங்களுக்கு முறைப்படி வைக்கணும் அப்படின்னு அங்கே போயிருந்தோம் இன்விடேஷன் வைக்கிறதுக்காக. இடையில பகல் டைமில் ஈவினிங் டைம்லலாம் வந்து வெளியிலையும் இன்விடேஷன் வைக்கிறதுக்கு போயிட்டு வருவோம். அதுக்கு இடையில இருக்கிற சாட்டர்டே சண்டே லீவ்லலாம் வந்து வீடும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஒட்டரெல்லாம் அடித்து அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு. ஸோ வீட்டுக்கு உள்ளெல்லாம் பெயிண்டிங் பண்ணலை. அதெல்லாம் ரொம்ப பண்ணோன்னா நமக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே இந்த வேலைகள் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு உள்ளெல்லாம் நல்லா க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். ஸோ ப்ரைமர் போட்டுட்டு சும்மா கலர் மட்டும் அங்கங்கே வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு. எங்கள் அத்தை, மாமா, இன்னொரு எங்கள் பெரியத்தை இருப்பாங்க அவங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து செம்ம வேலை. போனதுலேருந்து சரியான வேலை. ஒரு நாள் கூட ரெஸ்ட்டே எடுக்காமல் அந்த அளவுக்கு பார்த்து ஒரு வேலைகளாக செஞ்சுட்டு இருந்தோம். ஒரே ஒரு பயம் மட்டும் இருந்தது. என்னென்னா நம்ம வேலை செய்ய முடியாத அளவுக்கு மழை வந்துட்டே இருந்தது. நாங்கள் போன அந்த ஒரு 2 வாரத்துக்கு வந்து மழை கண்டினியூவாக இருந்துகிட்டே இருந்தது. நம்ம வந்து விறகெல்லாம் வேற வெட்டி போட்டு வச்சுருந்தோம். ஸோ அது எல்லாமே அந்த 10 நாளாக மழையில் நனைஞ்சிட்டே தான் இருந்தது. அது வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஐயோ திருவிழா நம்ம வேற வச்சுருக்கோம். ஸோ அந்த டைமில் மழை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருமே அப்படின்னு. இப்போ நம்ம மண்டபம் புக் பண்ணியிருந்தோன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டிலே வைக்கிறோம் அப்படின்றனால கொஞ்சம் பயமாகவே பக்குன்னு இருந்துச்சு. ஆனால் கடவுள் நம்மளை வந்து அந்த மழையிலேருந்து நம்மளை காப்பாற்றிடுச்சு. இயற்கை நமக்கு அந்த டைமில் ஹெல்ப் பண்ணிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்விடேஷன் வந்து நானும் இவருமே தான் மோஸ்ட்லி கொண்டு போய் கொடுத்தோம். தம்பி ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் பேருக்கு கொடுக்க சொன்னோம். நம்மளே போய் டைரெக்டாக பார்த்து சொன்னோன்னா ஞாபகம் இருக்கும். ப்ளஸ் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கும் தெரியும் அப்படின்றனால நானும் இவருமே தான் எல்லாருக்குமே இன்விடேஷன் வைக்க போனோம். ஸோ எல்லாரையும் நேரில் பார்த்து பேசி இன்விடேஷன் கொடுக்கும்போது அவங்க நம்மளை யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்த வீடியோலலாம் வந்து அம்மா ஊர் திருவிழா, அதுக்கப்புறமா வந்து நம்ம காது குத்து, முகூர்த்த கால் ஊண்டுனது, இந்த மாதிரி எல்லா விலாகுமே அடுத்தடுத்து வரும். கண்டிப்பாக பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.